எல்லாருமே விரும்பி சந்தோஷமாக சாப்பிடக்கூடியது அல்வா. அல்வா அப்படின்னாவே எல்லாருமே மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரக்கூடியது. அந்த அல்வாவை கவனி அரிசி வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கவனி அரிசி அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாருமே கவனி அரிசி நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கவனி அரிசி செட்டிநாடு பகுதியில் உரம் எதுவுமே போடாமல் தரமாக விளைவிச்சது. இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும், வாங்கி பயன்பெறலாம். செட்டிநாடு பகுதியில் கவனி அரிசி இல்லாத விசேஷமே இருக்காது. அந்த அளவுக்கு சிறப்பான கவனி அரிசி இனிப்பு எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கவனி அரிசியை ஊற வச்சுட்டு, இந்த நீங்கள் பார்க்குறது அந்த இனிப்பு தான். கவனி அரிசியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3-4 சவுண்டு விட்டுருங்க. நெய் போட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. தேங்காய் சர்க்கரை போட்டு கலந்து விட்டுருங்க. ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சோன்னா இப்படி சூப்பராக இருக்கும். இந்த கவனி அரிசி எல்லா விசேஷங்கள்லையும் பரிமாறுவாங்க. இப்போ நம்ம கவனி அரிசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஒரு 150 கிராம் கவனி அரிசி மாவு, கருப்பு கவனி அரிசி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி ஒரே மாதிரி ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். நெய் சேர்த்துட்டு பேனில் இதை சேர்த்து மிதமான தீயில் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது மிதமான தீயில் நல்லா வறுத்துட்டே வந்தீங்கன்னா நல்ல மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வறுத்துக்கிறோம். அந்த வலுவழுப்பு தன்மையும் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்ல அல்வா பக்குவம் ரொம்ப நல்லா வரும். கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு 1 பங்கு மாவுக்கு 2 பங்கு தண்ணிங்கிற விகிதத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவு எடுத்தேன் இல்லையா, 2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ருங்க. கரைச்சிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறாமல் கிண்டுறதை விட ஊற வச்சுட்டு கிண்டினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அல்வா. ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த கட்டியெல்லாம் கரைச்சிட்டு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம கிண்டிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கிண்டுறது ரொம்ப ஈஸி. இது கட்டி தட்டவே தட்டாது. மாவு வறுத்துறோம் இல்லையா, அதனால் மாவு கட்டி தட்டாது. இது நல்ல கட்டிகள் இல்லாமல் நம்ம முதலே கரைச்சிடுறோம். கரைச்சிட்டு நம்ம ஊற வச்சிடுறது அப்படிங்கும்போது கிண்டும் போது நல்லா அப்படியே அந்த கூழ் மாதிரி நல்லா ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சிட்டு ஊற வச்சிடறோம். ஊற வச்சுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன். ஸ்டவ்வுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மிதமான தீயில் கிண்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா அப்படியே கெட்டியாக வந்துடும். இது நீங்கள் கிண்டும் போதே கலர் நல்லா அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிண்டுறதும் ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சுவையும் அட்டகாசமாக இருக்கும். இந்த கலருக்கே குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கருப்பு கவனி அரிசியில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாலுமே இந்த கவனி அரிசியினுடைய குணங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை அப்படியே கிண்டிகிட்டே வரலாம். இந்த அல்வா கிண்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ரொம்ப நேரமும் ஆகாது. நல்லா ஈஸியாகவும் குக் ஆகிடும். இது நல்லா அப்படியே கிண்டி விட்டு நெய் சேர்த்து கிண்டி வரும்போது அல்வா பக்குவத்துக்கு மிதமாக அப்படியே வந்துடும். நல்லா கெட்டி ஆகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே கிண்டிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த பேனில் ஒட்டாமல் அப்படியே வரும். இந்த அல்வா கிண்டுறது கஷ்டமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு கிண்டிடலாம். மாவு மட்டும் அரைச்சிட்டு வறுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கிண்டிகிட்டே வந்துடலாம். இந்த நெய் சேர்த்து கிண்ட அப்படியே பேன் விட்டு நல்லா வந்துடும். இது நல்லா கெட்டியாகி வர டைமில் நம்ம இப்போ 150 கிராம் மாவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கவனி அரிசிக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அதனால் 150 கிராமுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இதை நான் சுகர் தான் இப்போ சேர்க்க போகிறேன். நாட்டு சர்க்கரை இல்லை. அல்வாக்கு எப்பயுமே சுகர் சேர்த்தா தான் அல்வானுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கல. 1 கப்பு சேர்த்துட்டேன். அதாவது 1 கப்பு நம்ம மாவு சேர்த்தோம் இல்லையா, இப்போ 1 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அதுதான் 150 கிராமுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அப்படியே அந்த சர்க்கரை சேர்த்து கிண்டின உடனே இலகின மாதிரி வரும். அது திரும்பவும் அப்படியே நெய் சேர்த்து கிண்டிகிட்டே வரும்போது நிதானமான தீயில் கிண்டும் போது நல்லா அழகாக அல்வா பக்குவத்துக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இந்த அல்வா செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வருது. அந்த கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கவனி அரிசி அல்வானுடைய கலர் பார்த்தே நீங்கள் அல்வா நிறைய சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த நல்ல பபிள் வருது இல்லையா, பொங்கி வரும்போது திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க.
அப்படியே கிராஜுவலாக பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அப்படியே சுற்றி விட்டுட்டு நல்லா திரண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஏலக்காய் பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சட்டுன்னு எல்லா ஸ்வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டீக்கு கூட டெய்லி போட்டு டீ பண்ணலாம். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். அந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்து பரிமாறும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் ஓரத்தில் அப்படியே விட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அரிசிங்கிறதுனால இறுக்கம் கொடுக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாகிடும். கொஞ்சம் நெய் சூடு பண்ணிவிட்டு முந்திரியும் திராட்சையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த அல்வா தலை மேலே அப்படியே கொட்டிடலாம். சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் பரிமாறலாம். சூப்பரான வித்தியாசமான கவனி அரிசி அல்வா ரொம்ப சுலபமாக கிண்டிட்டோம். இந்த மாதிரி கவனி அரிசி அல்வா செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஒன்றும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.